வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். சிஏ இன்டர் அண்ட் சிஏ ஃபைனல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸாம் டேட்ஸ் வந்துட்டு பெருசா போஸ்ட்போன் ஆவல. அ நம்மளோட எலக்ஷன் டேட்ஸும் அதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு query மாரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாரி நாங்க ஊர்ல போய் ஓட்டு போடணும். ஆனா எங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து நாங்க முன்னாடியே ஃபில் பண்ணியிருந்தபோது ஃபார்ம்ல வேற ஒரு சிட்டில ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்க அந்த ஒரு நாளைக்காக ஓட்டு போடணும். அந்த ஒரு நாளைக்காக எங்களால இந்த சிட்டிலேருந்து அந்த ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாது. அப்போ ஒண்ணு நாங்க ஊருக்கே ஷிஃப்ட் ஆறதுக்கு, அதாவது எக்ஸாமையே நாங்க ஊர்லயே எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா கரெக்ஷன் விண்டோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை நெறைய பேர் ரைஸ் பண்ணதுனால, இப்ப ஐசிஐ என்ன பண்றாங்கன்னா, திருப்பி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்றாங்க. ஸோ 27, 28, 19 3 நாள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி, உங்களோட எக்ஸாம் சென்டர நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை இந்த மாரி இந்த ஓட் போடுறதுக்காக, உங்க ஊர் பக்கத்திலேயே நீங்க எக்ஸாம் சென்டர் மாத்தணும்னா மாத்திக்கலாம். அதனால தான் இன்னைக்கு ஐசிஐ வந்துட்டு எக்ஸாம் கரெக்ஷன் விண்டோவ ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. நீங்க ஐசிஐயோட இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனவே பார்த்தீங்கன்னா தெரியும். 27, 28, 19 நாங்க ஓப்பன் பண்றோம். அதுல வந்து உங்களோட சிட்டிய நீங்க மாத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ப ஊர்ல நம்பளோட யூடியூப் கமெண்ட்ல கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் அது 19th மார்ச்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்தது. நான் வந்து 300 கிலோமீட்டர், அதாவது என்னோட எக்ஸாம் சென்டர் நான் போட்ட ஊருக்கும் எனக்கு ஓட்டு இருக்கிற ஊருக்கும் 300 கிலோமீட்டர் இருக்கு. நான் இதில் ஓட்டு போட மாட்டேன். என்னோட ஜனநாயக கடமையை வந்து ஐசிஐ வந்து ஆற்ற விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்கு தான் இது வந்து ஐசிஐ வந்து சொல்லியிருக்கு. ஸோ இனிமே இப்பயும் நீங்கள் வந்து அந்த சிட்டி தான் வச்சிருக்க போகிறேன் அப்படின்னா, இனிமே ஐசிஐ மேலே பழி தூக்கி போட முடியாது. இனிமே நீங்கள் தான் வந்து அதை பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.